முருகன் வந்து சித்தரு. ஏன்டா பைத்தியக்கார மடையா, முருகன் வந்து சித்தரு. யாரா அவனுக்கு சொன்னது முதல்ல? பைத்தியக்கார மடையா. பேரரசனாக இருந்தவன் தான் முருகன். எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனாய் பிறந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்து அவங்க வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க துறவரம் மேற்கொண்டு ஒரு ஞானியாக மாறி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க, ஜீவசமாதி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே கடவுள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க, உங்களை சேட்டை பண்ணிட்டாலே இவ்வளவுதான் நம்ம இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராகவும் நம்ம தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களும் பண்ணிட்டு வர வேலையா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியரா அவங்களுக்கே புரியும். சிவன் வந்து ஒரு மன்னராம், அதாவது அவர் வந்து ஒரு மனுஷனா இருந்து அவர் மனுஷனா இருந்து கடவுளா மாறினாரு, மனுஷனா இருந்து இந்த தமிழர்களுக்கு ஆதி காலத்துல உதவுனாருன்னு சொல்லுவானுங்க. அதே கதையை இப்ப முருகருக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, முருகர் வந்து மன்னரா இருந்தாராம் யாரு, தமிழர்களுக்கு. அதே மாதிரி சார் பாரி சாலமன் கான் சார் என்ன சொல்றாரு, முருகர் வந்து சித்தராம். இந்த ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டுத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது. ஆனா இது மாதிரி முருகர் ஒரு மனிதர், சிவன் ஒரு மனிதர், இவங்க வந்து மனிதர்களாக இருந்துதான் கடவுளாக மாறினாங்கன்னு சொல்ற அத்தனை பேருமே இங்க ஏசப்பாவுடைய கதைகளையும் ஏசப்பாவுடைய புராண கதைகளையும் அப்படியே நம்பிடுவாங்க. பாரி சாலமன் கான் வந்து அந்த செயின்ட் தாமஸ் இங்க வந்தாருன்றதை நம்புவான், இந்த ஏசப்பா வந்து இங்க வந்துட்டு போனாருன்றதை நம்புவான். அதெல்லாம் கற்பனை கதைன்னே அவன் பேசியிருக்க மாட்டான். என்ன மாதிரி பேசியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை நாம இப்படித்தான் அழுகணும்னு சாஃப்டா என்ன பண்ணிருப்பான்னா தடவி கொடுத்துருப்பான். அதே மாதிரிதான் இந்த இஸ்லாமிய கதைகளை பொறுத்த வரைக்கும் இவன் இப்படிதான் தடவி கொடுப்பான். ஆனா இந்துக்களுக்குன்னு வந்துட்டா மட்டும் இவன் என்ன பண்ணிடுவான்னா, தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு ஒரேடியா முடிச்சுட்டு புராணங்களை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவான். இந்த புராணங்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்படி இந்தியாவுக்குள்ளேயே இருந்து உருவான புராணங்களை பொய்ன்னு பேசுற இவன மாதிரியான ஆட்கள் எங்கிருந்தோ வந்த இரண்டு கடவுளர்கள் இயேசு மற்றும் அல்லாஹ், இவங்க எங்கிருந்தோ வந்திருக்காங்க. இங்க அந்த கடவுளர்களுடைய மதத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்க மக்கள் தழுவிட்டாங்க, அதாவது மதம் மாறிட்டாங்க. அப்படி மதம் மாறினவங்க வந்து தமிழர்களாவே இருப்பாங்களாம், தமிழர்களாவே வாழ்வாங்களாம், அவங்களுடைய கடவுள் இவங்க தான் சொல்லியும் அவங்க வந்து தமிழர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு இவன் உருட்டுவானா. யாரு, இந்த பாரி சாலமன் கான் உருட்டுவானா. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவிலேயே உருவான புராணங்களை பத்தி அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவங்க இந்துக்கள் கிடையாதான். அதாவது தமிழர்கள் இந்துக்கள் கேட்டகரியிலேயே வரமாட்டாங்களாம், தமிழர்கள் தமிழர்கள் தானா. அதே மாதிரி இந்த கதையை கிறிஸ்தவர்கள் கிட்டையும் இஸ்லாமியர்கள் கிட்டையும் சொல்லுடா அப்படின்னு கேட்டா இந்த பொறுக்கியால ஒன்றும் புடுங்க முடியல. இந்த பொறுக்கி இங்க உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம புராண கதைகளை வச்சு இங்க உருட்டிட்டு இருக்கான்.